இப்போ அவ சந்தோஷமா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. அவ படிக்கணும். சரி, அதுக்காக நீங்க 2 பேரும் போய் டிசி வாங்கணும். அதுக்கு முயற்சி நீங்க தான் எடுக்கணும். சரி, அத்தனை பசங்க எதுக்கு சேர்த்து வச்சுன்னு எங்களை நீ இது பண்ற பிளாக்மெயில் பண்ணினுக்கிறேன். உன்னை யாரு பிளாக்மெயில் பண்ணா? மேடம் ஊருக்கு அனுப்பிச்சு யாருன்னா அனுப்பிச்சு விடுங்க. அங்க வந்து விசாரிங்க மேடம். நீங்களே வந்து விசாரிங்க மேடம். தேவையான பொய்யான வார்த்தை இது. என்ன பொய்யான குரூப் எத்தினு இத கேளுங்க மேடம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் மேம் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட் சரி யாராவது நான் பழகக்கூடாது. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாத்தீங்களா, நான் யாராவது பழகக்கூடாது. பழகனாக வந்து குரூப்ல இறங்கி திட்டுறது எப்படி மேடம்? நான் யாராவது பழகக்கூடாதா? நீங்க பழகுங்க. அது எங்க கிண்டல் பண்ணி எங்களை கிண்டல் பண்ணி கிண்டல் எப்படி மேடம்? அப்ப போவா மேடம், அந்த பக்கம் தான் போயானோ. அதெல்லாம் தவறு. அதெல்லாம் தப்பு. இப்போ நீங்க படிக்கிற பையன் அந்த வார்த்தை பேசினா நான் என்ன சொல்ல வரேம்மா, நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க உங்க வாழ்க்கையை லீட் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா வாழட்டும். என்னடா மேடம் வேணாடா அந்த நீங்களும் அவங்க சைடுல போய் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம. பிரச்சனை நான் இது வரைக்கும் போய் அவங்க வீட்டு ஏறி நான் பிரச்சனை பண்ணி அவங்களே சரி எதனா பிரச்சனை பண்ணா சண்டை போனா எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை சொன்னா கிட்ட போகலாம் கண்டி. மத்தபடி தப்பு. ஒரு படிக்க வச்சு ஒரு டிகிரி வாங்கி ஒரு கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கணும்னு நான் நினைச்சேன் பாரு. அது ஏன் தப்புடியா? போய் அடுப்பு ஊதிங்கிற பாரு, அதான் உனக்கு நல்லது. இல்லம்மா, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இவ படிக்கலன்னு உங்களுக்கு வருத்தமா இருக்கா, இல்ல இவ படிச்சு உங்களுக்கு சம்பாதிச்சு குடுக்கலன்னு வருத்தமா இருக்கா? படிச்சு அவ நல்லா வாழ்க்கை தேடிக்கணும் தான் மேடம். இல்லைங்க, மறுபடியும் அவ வாழ்க்கை தேடிக்கணும். தேடியாச்சு, அவ சந்தோஷமா தான் இருக்கா. ஆனா நீங்க மறுபடியும் சொல்றது ஒரு காசு நீ எனக்கு கொடுக்கலையே, நான் ஆசைப்பட்டது நீ வேலை செஞ்சு எங்க வீட்டை நீ காப்பாத்துவ. அந்த ஆசை இருந்தது. பணத்துக்கு ஆசையா இல்ல அவ டிகிரிக்கு ஆசையா? அவ டிகிரிக்கு ஆசை. அவ டிகிரிக்கு தான் மட்டும் தான் ஆசை. ஆமா, அவ டிகிரிக்கு மட்டும். அந்த டிகிரினால வர காசுக்கு ஆசை இல்ல. இல்ல, கிடையவே கிடையாது மேடம். எங்களுக்கு கை கால் இருக்க மாட்டோம். நாங்க சம்பாரிச்சு நாங்க சாப்பிட்டுக்க மாட்டோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். நான் என்ன அவ்வளவு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் மேடம். அதுதான் நீங்க உங்க ஆசை. சரி, இப்போ உங்க ஆசை படி அவ நல்லா படிக்கணும்னு தான் இப்ப நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க 2 பேரும் போய் டிசி வாங்கி அவள்கிட்ட இந்த டிசி கொடுத்தனா நீங்க மறுபடியும் உங்க படிப்பு ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இதான் உங்க அம்மாவோட ஆசை. அது நீங்க நிறைவேற்ற போறீங்க. முடியாது மேம், நான் 3 மாசம் கன்சீவா இருக்கேன் மேம். இதுக்கு தான் மேடம் நான் அழுதேன். நான் வீட்ல இருந்து கரஸ்பாண்டன்ஸ் பண்ணலாம்ல? பண்ணுவேன் மாமி. கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இருக்கு எல்லாருக்கும். காலேஜுக்கு தான் போய் எஜுகேஷன் பண்ணோம் படிக்கணும்னு அது அவசியம் இல்லை. வீட்டுல உட்காந்து நம்மளால படிக்க முடியும். அதுக்கு ஒரு முயற்சி பண்ணலாம்ல? படிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா எந்த சூழ்நிலை நம்மளால படிக்க முடியும்? வீட்டுல உட்காந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா ஒரு டிகிரியா நீங்க எடுத்துக்கலாம். இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இது ஒரு எக்ஸ்கியூஸ் இல்லை. அவளே படிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா நீ எடுத்து சொல்லிருக்கணும். உனக்கு என்ன வேலை தெரியும், நீ படி, நான் கட்டுறேன். இப்ப என்ன சொல்றீங்க? நான் படிக்க இருந்தா சொல்றேன் மேடம். இதுக்கு கரஸ்ல படிக்கட்டுமே, வீட்ல கரஸ்பாண்டன்ஸ்ல படிங்க. அதுதான் நானும் சொல்றேன். வீட்ல டிசி கூட சொல்லுங்க. நான் காலேஜ்க்கு போய் தான் படிக்கணும்னு ஆசை நீங்க சொல்றீங்களே. என்னால இப்ப படிக்க முடியாது ஏன்னா நான் 3 மாசம் கன்சீவா இருக்கேன்னு சொல்லி. அது ஒரு ரீசன் இல்லம்மா. அவங்க சொன்ன மாதிரி நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு படிப்பு தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அவங்க படிக்கல. அவங்க ஆசை என்னன்னா அவங்க பொண்ணு படிச்சு மாலா பக்கத்துல ஒரு டிகிரி போய் இருக்கணும். அதான் அவங்க ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றுறது ஒரு பொண்ணு. அதுதான் உங்க கடமை. பண்ணுவீங்களா மாட்டீங்களா? கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் பண்ணுவீங்க, நல்லா படிப்பீங்க. உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி மாலா பக்கத்துல ஒரு டிகிரி இருக்கணும். அந்த டிகிரி அதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். சரியா?